மைக் டைசன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பாக்ஸிங் சாம்பியன். இவர வந்து பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாதவங்க கூட இவரோட மேட்ச வந்து ஆர்வமா பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவரோட ஸ்பீடு அப்புறம் இவரோட ஃபிட்னஸ் தான் இதுக்கு காரணம். இவரோட ஃபிட்னஸ்க்கான ரகசியம் என்ன? இவர் எந்த மாரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாரு? அத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவ நான் நெறைய ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோவ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான பயனுள்ள வீடியோக்களை ரெகுலரா நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மைக் டைசனை பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட பாக்ஸிங் கரியர் எப்படி இருக்கு? அவர் எப்படி பாக்ஸிங்ல இந்த அளவு வளர்ந்தாரு? அப்படின்றத பத்திலாம் வந்து நெறைய பேர் நெறைய வீடியோல சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல குறிப்பா அவரோட ஃபிட்னஸ்க்கு என்ன காரணம்? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவரோட எக்ஸர்சைஸை நம்ம பார்க்கலாம். அவரு எக்ஸர்சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ரொம்ப அக்ரெசிவா எக்ஸர்சைஸ் செய்யக்கூடியவர் அவரு. அவரோட எக்ஸர்சைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு மார்னிங் டைம்ல ஒரு 4, 5 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவரு ரெகுலரா வந்து ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் ரெகுலரா ஓடுவாரு. அது மட்டும் இல்லாம அத முடிச்சுட்டு, அவர் ஒரு பாக்ஸிங் பிளேயர் அப்படின்றதுனால, அது ரிலேட்டடா பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கார்டியோ எக்ஸர்சைஸ் வந்து நெறைய செய்வாரு. பிளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கும் செய்வாரு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் டெய்லியுமே வந்து செய்வாரு. இதுதான் ஒரு முக்கியமான காரணம் அவரோட ஃபிட்னஸ்க்கு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா வந்து ஸ்குவாடு, அப்புறம் சிட்டப்ஸு இந்த மாரியான எக்ஸர்சைஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் அவரு செய்வாரு. ஆ அவரு வந்து புஷ்அப்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2000 புஷ்அப்ஸ் வரைக்கும் செய்வாராம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு ரொம்பவே ஃபிட்டா இருப்பாரு. அவரோட கம்மியான அவர் கிட்டத்தட்ட ஒரு 15, 16 வயசுலயே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபிட்டா இருக்காரு. அவர பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நெறைய மேட்சஸ் விளையாடும்போதும் அவரோட ஸ்பீடு, அவரோட ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவரோட ஃபிட்னஸ் தான். அதனால எக்ஸர்சைஸ பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அக்ரெசிவா வந்து அவரோட எக்ஸர்சைஸ் வந்து செய்வாரு அவரு. அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட டயட் வந்து ப்ராப்பரா அவரு ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ன்றதுனால தனித்தனியா அவங்களுக்கு கோச்சஸ்லாம் இருப்பாங்க. அதனால நியூட்ரிஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தனி கோச்லாம் இருப்பாங்க. அவரோட டயட்ட வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியிருக்காரு. கார்போஹைட்ரேட் இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து குறைச்சிட்டு, அவருக்கு புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா தேவை. அந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து அவரு நெறைய ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நெறைய வெஜிடபிள்ஸு, நெறைய ஃப்ரூட்ஸு அந்த மாரி விஷயங்கள வந்து அவரு எடுத்திருக்கிறாரு. முடிஞ்ச அளவு அவரு நேச்சுரலா தான் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் புரோட்டீன்க்காக நெறைய அந்த நான்வெஜ் அந்த மாரி எடுத்திருக்கிறாரு அவரு. முட்டை, கறி அந்த மாரி விஷயங்கள வந்து நெறைய எடுத்து ஏன்னா, அவருக்கு ஒரு நாள் 4லேருந்து 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 5000லேருந்து 6000 கலோரியே தேவைப்படும். அவ்ளோ ஃபுட் அவரு ப்ராப்பரா எடுத்து அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணதுனால தான், அவரோட ஃபிட்னஸ வந்து அவரால மெயின்டெயின் பண்ண முடிஞ்சிருக்குது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட தூக்கம். அவர் என்னதான் வந்து ஒரு பெரிய பாக்ஸரா இருந்தாலுமே வந்து, அவரோட தூக்கத்த வந்து அவரு ப்ராப்பரா ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் ப்ராப்பரா அவரு தூங்கியிருக்கிறாரு. ஆமா. அத தவிர்த்த நேரங்கள்ல தான் மத்த விஷயத்துக்கு வந்து டைம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. நைட் டைம் தூங்காம இருக்கிறது, அந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து அவர் தவிர்த்ததுனால தான், ப்ராப்பரா அவர் தூங்குறதுனால தான், அவரோட உடம்பும் ப்ராப்பரா ரெக்கவர் ஆகும். ஏன்னா, ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 மணி நேரம் அவரோட ஒர்க் அவுட்ட வந்து அவர் பண்ணும்போது, ப்ராப்பரா ஸ்லீப் இல்ல அப்டின்னா, அத அவரால கன்டின்யூ பண்ணியிருக்கவும் முடிஞ்சிருக்காது. அவரு அவரோட ஃபிட்னஸும் வந்து அவரால மெயின்டெயின் பண்ண முடியாது. இதனால அவரோட பாக்ஸிங் கரியரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சதுனால அவரு ப்ராப்பரா ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் அவரு தூங்கியிருக்கிறாரு. அவரோட மனநிலைய ஏத்துக்கினீங்க அப்டின்னா, ரொம்ப கண்ட்ரோலா இருந்திருக்கிறாரு. சில மேட்ச்ல அவரே மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. அது பாக்ஸிங் பிளேயர்ஸ்க்கு தெரியும். ஆனா, அவரோட மனசு வந்து ரொம்ப கட்டுப்பாடா வச்சிருந்ததுனால தான் பார்த்தீங்க அப்டின்னா, அவரோட ஃபிட்னஸ வந்து இத்தன நாள் அவரால மெயின்டெயின் பண்ண முடியுது. நெறைய பேரு அவங்களோட ஃபிட்னஸ விடுறதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களோட மனச வந்து அவங்களால கண்ட்ரோலா வச்சுக்க முடியாதது தான். ஒரு பொருள பார்க்குறோம் அப்டின்னா, ஒரு ஃபுட்ட பார்க்குறோம் அப்டின்னா, அது மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். உடனே அத சாப்பிடணும்னு நெனச்சு அத நம்ம சாப்ட்ருவோம். பின்னாடி நம்மளோட வெயிட் ஏறியதுக்கப்புறம், நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். இந்த மாரி விஷயத்த அவரு தவிர்த்து, அவரோட மனச வந்து ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருக்கிறாரு. அவருக்கு எது தேவையோ, அந்த மாரி ஃபுட்ட மட்டும் அவரு எடுத்திருக்கிறாரு. எந்த நேரத்தில தூங்கணும், எந்த நேரத்தில எக்ஸர்சைஸ் செய்யணும், எல்லாமே வந்து அவரு ப்ராப்பரா செஞ்சதுனால தான், அவரோட ஃபிட்னஸ வந்து இந்த அளவு அவரால மெயின்டெயின் பண்ண முடிஞ்சிருக்குது. மெயினான விஷயம் என்ன அப்டின்னா, அவரும் ஃபர்ஸ்ட்டு இந்த போதைக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாரு.
ரொம்ப கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் ரொம்ப ஆடம்பரமா தான் இருந்திருக்கிறாரு. ஆனா, அவரோட ஹெல்த்த வந்து இது பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுமே, அவர் இந்த குடிப்பழக்கம், போதை பழக்கம் இந்த மாரி விஷயங்களலாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் அவரு இந்த ஏஜ்லயும் வந்து ரொம்பவே ஃபிட்டா தெரியிறாரு. ஃபிட்டாவும் இருக்கிறாரு. அதனால நீங்க இந்த மாரி விஷயங்களலாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாவே, மேஜரா இந்த போதை பழக்கம் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இர்ரெகுலரான ஒரு ஃபுட் ஹாபிட் இருக்கும். நைட் டைம் அன்டைம்ல குடிப்பாங்க. இந்த மாரி பிரச்சனைலாம் வரும். அவர் இந்த மாரி விஷயத்தெல்லாம் தவிர்த்ததுனால, அவரோட ஃபிட்னஸ வந்து ரொம்ப ஈஸியா அவரால மெயின்டெயின் பண்ண முடிஞ்சிருக்கு. நீங்களும் இந்த மாரி விஷயங்கள்லாம் தவிர்த்துடுங்க. உங்களோட ஃபிட்னஸ வந்து உங்களால ஈஸியா மெயின்டெயின் பண்ண முடியும். அவரு இதுக்காகவே அவரு வாழ்க்கை முறையே ப்ராப்பரா மாத்தி, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைய வாழ்ந்திருக்கிறாரு. அவர பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனா இருப்பாரு அவரு. நெறைய பாக்ஸிங் பிளேயர்ஸ்க்கு, ஒரு யங்ஸ்டருக்கு நெறைய மோட்டிவேஷனா இருக்கிறவரு அவரு. அவரோட ஃபிட்னஸ பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்பவே வந்து கண்ட்ரோலா இருந்திருக்கிறாரு. அவரோட ஃபுட்டா இருக்கட்டும், ப்ளஸ் அவரோட ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், ப்ளஸ் அவரோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும். எல்லாத்துலயுமே வந்து அவரு ப்ராப்பரா கண்ட்ரோலா இருந்ததுனால தான், இன்னைக்கு எல்லாராலும் அவர வந்து நம்மளால பேச முடியுது. அவரோட ஃபிட்னஸும் உங்களுக்கு உதாரணமா நான் இங்க சொல்லியிருக்கிறேன். அதனால அவர மாரி இல்லனாலும் அவர மாரி நீங்க உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுல வந்து ரொம்பவே ஃபோக்கஸா இருங்க. ஏன்னா, நீங்க இன்னைக்கு ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா தான், மத்த விஷயங்கள உங்களால செய்ய முடியும். இன்னைக்கு நீங்க உங்களோட ஃபுட்ல, உங்களோட எக்ஸர்சைஸ்ல உங்களோட கவனமே இல்ல, எதுவுமே கண்டுக்காம இருக்கிறீங்க அப்டின்னா, ஒரு நாள் அதனாலேயே உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிக்கும். அன்னைக்கு நாம இப்டி பண்ணியிருக்கலாமே அப்டின்னு சொல்லி நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் சில பேருக்கு எப்டி எக்ஸர்சைஸ் செய்யலாம், எப்டி டயட் ஃபாலோ பண்ணலாம் அந்த மாரி எதுவுமே தெரியாம இருக்கும். அவங்க என்னோட கோச்சிங்க்கு வாங்க. என்னால உங்களோட வெயிட்ட வந்து 21 நாள்ல 5 கிலோ வரைக்கும் என்னால குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்றேன். இதுக்கு நீங்க பெருசா ஜிம்முக்கு போய் தான் எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டயட் பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட்லியா செலவு பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது எதுவுமே இல்லாம வீட்லயே ஒர்க் அவுட் பிளான் பண்ணி, உங்க வீட்ல என்னென்ன சமைப்பாங்களோ, அதிலேயே சில மாற்றங்கள கொண்டு வந்து, உங்களோட டயட்டையும் ஃபாலோ பண்ண வச்சு, உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா என்னால குறைக்க வைக்க முடியும். இதுக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் டீட்டெயில நான் குடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.